வணக்கம். 3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். வெளிநாடு செல்லவிருந்த இன்ஜினியரின் உடல் பூட்டிய வீட்டில் அழுகிய நிலையில் மீட்பு. தற்கொலை செய்து கொண்டது குறித்து விசாரணை. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 24,000 பேருக்கு தீபாவளி பரிசு கூப்பன் வழங்கினார் அமைச்சர் ராஜவேலு. வருகிற 18ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ள அவகாசம். விவசாயிகள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். விவசாயத்தை மேம்படுத்த அதிக நிதி ஒதுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவை முத்தியால்பேட்டையில் வீட்டிய பூட்டில் சாப்ட்வேர் இன்ஜினியர் பிணமாக கிடந்தது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை யமுனை தெருவை சேர்ந்த ஜெயகோபி குடும்பத்துடன் பக்ரைனில் வசித்து வருகிறார். இவரது மகன் நிர்மல்குமார் சாப்ட்வேர் நிறுவனத்தில் இன்ஜினியராக பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த 1 மாதத்துக்கு முன் புதுவையில் உள்ள தனது வீட்டுக்கு வந்துள்ளார். புதுவை வந்த நிர்மல்குமார் கடந்த வாரம் பக்ரைன் செல்வதற்காக சென்னை விமான நிலையம் சென்றுள்ளார். அப்போது அவர் பயணிக்க இருந்த விமானம் சென்று விட்டதால் மீண்டும் புதுவைக்கு வந்துள்ளார். புதுவை வந்த நிர்மல்குமார் தனது உறவினரான சேரன் வீட்டில் சாப்பிட்டு வந்துள்ளார். கடந்த 4 நாட்களாக நிர்மல்குமார் வீட்டுக்கு வராததால் சேரன் வேலையாட்களை அனுப்பி பார்த்து வர சொல்லியிருக்கிறார். 2வது மாடியில் உள்புறமாக கதவு பூட்டி இருந்ததால் ஜன்னலை உடைத்து உள்ளே பார்த்தபோது நாற்காலியில் அமர்ந்தபடி நிர்மல்குமார் இறந்து கிடந்தார். அதிர்ச்சி அடைந்த அவர்கள் இது குறித்து அப்பகுதி மக்களிடம் கூறவே காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற உதவி சப் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் மற்றும் போலீசார் அழுகிய நிலையில் இருந்த உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்த நிர்மல்குமார் மது அருந்திய பாட்டில் சிகரெட் அருகில் இருந்துள்ளது. மேலும் அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. நாற்காலியில் அமர்ந்து லேப்டாப்பை இயக்கிய நிலையில் பிணமாக இருந்ததும் தெரிய வந்தது. நிர்மல்குமார் இறந்ததற்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தீபாவளியை முன்னிட்டு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பரிசு கூப்பனை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலச்சங்கத்தில் 31/3/2014 வரை பதிவு செய்துள்ள 23,898 உறுப்பினர்களுக்கு ரூபாய் 500க்கான தீபாவளி பரிசு கைசீட்டு 9/10/2014 தொழிலாளர் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு வழங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தினமும் காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணிக்குள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலச்சங்கத்தில் தீபாவளி பரிசு கைசீட்டு வழங்கப்படும். மேற்கண்ட தேதிக்குள் தீபாவளி பரிசு கைசீட்டு பெற தவறியவர்கள் 23/10/2014 முதல் 31/1/2015 வரை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலச்சங்கத்தில் அனைத்து வேலை நாட்களிலும் பெற்றுக்கொள்ளலாம். விவசாயத்தை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி விவசாயிகள் சங்கத்தினர் உண்ணாவிரதம் இருந்தனர். வயதான விவசாயிகளுக்கு ஓய்வூதியமாக 3,000 ரூபாய் வழங்க வேண்டும். வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும். சுவாமிநாதன் குழு பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும். விவசாயத்தை மேம்படுத்த அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்திற்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி விவசாயிகள் சங்கத்தினர் சுதேசி மில் அருகில் உண்ணாவிரதம் இருந்தனர். மாசிலாமணி, ரவி, கீதநாதன் ஆகியோர் தலைமை தாங்க முன்னாள் அமைச்சர் விசுவநாதன் துவக்கி வைத்தார். AATUC மாநில தலைவர் கலைநாதன், பொருளாளர் சலீம், துணை பொதுச் செயலாளர் தினேஷ் பொன்னையா மற்றும் நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கினர். இதில் விவசாயிகள் திரளாக பங்கேற்றனர். தூய்மை இந்தியா இயக்க விழிப்புணர்வை வலியுறுத்தி திருவள்ளுவர் மற்றும் கலவை கல்லூரி மாணவ மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர். திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக பாரத பிரதமரின் தூய்மை இந்திய இயக்கத்தின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் பள்ளி துணை முதல்வர் ஷகிலா வாகிது தலைமை தாங்கினார். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கலிய பெருமாள் முன்னிலை வகித்தார். உருளையம்பேட்டை காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கே வீரவல்லவன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தூய்மை இந்தியாவை உருவாக்கும் ஸ்லோகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவியர் ஏந்தி சென்றனர். பேரணியில் மாணவியர்கள் வீதியின் இரு பக்கத்திலும் கிடந்த குப்பைகளை சேகரித்துக் கொண்டு சென்றனர். பேரணி சின்ன சுப்ராய பிள்ளை வீதி, நீண்டராஜையப்பர் வீதி, பாரதி வீதி, லப்போர்த் வீதி வழியாக பள்ளியினை வந்தடைந்தது. பேரணியினை
விரிவுரையாளர்கள் ரேணுகா, ரோஸ், ஆரோக்கியராஜா, மோகனா, கலைதாசன், சசிகலா, சாந்தாதேவி, உஷாபாய், சரஸ்வதி, கருணாகரன், பாரதிதாசன், திலகவதி, முனிசாமி ஆகியோர் வழிநடத்தினர். கலவை கல்லூரி உயர்நிலைப் பள்ளியில் தூய்மை வாரம் கொண்டாடப்பட்டது. தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள் தூய்மைக்கான உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பறைகள், ஆய்வகங்கள், நூலகம் ஆகிய அனைத்தும் தூய்மைப்படுத்தப்பட்டன. தூய்மை வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நான் ஏன் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி நடைபெற்று மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் வழிகாட்டுதலின் அனைத்து மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுவையில் புயல் எச்சரிக்கை காரணமாக துறைமுகத்தில் 2ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது. போர்ட் பிளேருக்கு கிழக்கே வங்கக்கடலில் இது நிலை கொண்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியது. இந்த புயலுக்கு ஷூட் என பெயரிடப்பட்டுள்ளது. இது ஆந்திரா, ஒடிசா நோக்கி நகர்ந்து வருகிறது. வருகிற 12ஆம் தேதி பிற்பகலில் ஆந்திராவின் விசாகப்பட்டினத்திற்கும் ஒடிசாவின் கோபால்பூருக்கும் இடையே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயலால் வங்கக்கடலில் ஆந்திரா அருகே உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவித்தது. இதனால் புதுவை துறைமுகத்தில் நேற்று முன்தினம் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. தொடர்ந்து நேற்று 2ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் நள்ளிரவில் கனமழை பெய்து குளிர்வித்தது. அதிமுகவினர் சோகம். சேதராப்பட்டில் விவசாயிகள் பிரிவினர் உண்ணாவிரதம். வெற்றி பெற்ற அணிக்கு வெள்ளிக்கிழமை பரிசளிப்பு. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் நடத்திய தூய்மை இந்தியா திட்ட நிறைவு விழாவில் துணை சபாநாயகர் செல்வம் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவிகளை வழங்கினார். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் காந்தி பிறந்த நாள், ஊரக வளர்ச்சி வாரம் மற்றும் தூய்மை இந்தியா செயலாக்க நிகழ்ச்சிகள் கடந்த 2ஆம் தேதியிலிருந்து நடைபெற்று வந்தது. இதன் தொடர்ச்சியாக நிறைவு விழா புதன்கிழமை மாலை திருக்குளூர் விஜய் மகாலில் நடைபெற்றது. திட்ட இயக்குனர் பார்த்திபன் வரவேற்புரையாற்ற துணை சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கி சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரி சகுந்தலா மற்றும் அதிகாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொண்டமாநத்தம் பகுதியில் 15 லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். தொண்டமாநத்தம்பேட்டில் அரசு பள்ளிக்கு செல்லும் சாலையை மேம்படுத்தும் பணிக்கு 14.60 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டுள்ளது. இதற்கான பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். அவ்வமையும் கட்டிடம் மற்றும் சாலைகள் கோட்ட பொறியாளர் சௌரிராஜன், உதவி பொறியாளர் ஜெயக்குமார், இளநிலை பொறியாளர் கோபி மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிற்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து புதுவையில் அதிமுக விவசாய அணியினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். வருமானத்திற்கு அதிகம் சொத்து சேர்த்த வழக்கில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பெங்களூர் தனி நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை 100 கோடி அபராதம் விதித்து தீர்ப்பளித்ததை தொடர்ந்து அவர் அங்குள்ள சிறை காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே ஜெயலலிதா சிறை வைக்கப்பட்டுள்ளதை கண்டிக்கும் வகையில் சேதராப்பட்டில் அதிமுக விவசாய அணியினர் வியாழக்கிழமையன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இதில் மாநில செயலாளர் புருஷோத்தமன், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், முன்னாள் MP ராமதாஸ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்று வரும் மத்திய அரசு பணியாளர்களுக்கான கபடி போட்டியை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். அகில இந்திய அரசு பணியாளர்களுக்கான கபடி போட்டிகள் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் புதன்கிழமை துவங்கியது. இதில் 21 மாநிலங்களில் இருந்து 294 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இப்போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் முன்னிலையில் அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். போட்டியின் நிறைவு விழா வெள்ளிக்கிழமை மாலை நடைபெறவிருக்கிறது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் முதல்வர் ரங்கசாமி வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்க உள்ளார். இதில் அமைச்சர் தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், செயலர் ராகேஷ் சந்திரா மற்றும் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். காலை மட்டும் ஒரு ஷாட் என்னென்ன பார்க்கலாம் காலை வெயிட் போல என்ன ஒரு தவளக்குப்பம் பகுதியில் மர்ம காய்ச்சல் பரவி வருவதால் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மாநிலம் தவளக்குப்பம் அடுத்துள்ள அபிஷேகப்பாக்கத்தில் கடந்த ஒரு வாரமாக பொதுமக்களை மர்ம காய்ச்சல் தாக்கி வருகிறது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அபிஷேகப்பாக்கத்தை சேர்ந்த ஜோதி, வெள்ளையம்மாள், தேவி, காந்தாமணி ஆகிய 4 பேரின் நிலைமை மோசமானதால் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றனர். மேலும் பலர் கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்திலும் அங்குள்ள தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறுகின்றனர். தொடர்ந்து மர்ம காய்ச்சல் அதிகரித்து வருவதால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர். ஒரு வீட்டில் குறைந்தது 2 நபர்களாவது மர்ம காய்ச்சல் தாக்குதலுக்கு ஆளாகி உள்ளனர். வெளியில் எங்கும் செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். அரசு இதுவரை எவ்வித மருத்துவ முகாம்களுக்கும் ஏற்பாடு செய்யவில்லை. மருத்துவர்கள், ஊழியர்களுக்கும் இப்பகுதியை ஆய்வு பணிக்காக வரவில்லை. எனவே மருத்துவ குழுவினர் அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களின் இரத்த மாதிரிகளை சேகரித்து பரிசோதனை செய்து மர்ம காய்ச்சலை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் வலிப்பு நோய் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தில் வலிப்பு நோய் பற்றிய தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் மோகன்குமார் வரவேற்றார். டாக்டர் ரமேஷ் நோக்க உரையாற்றினார். கருத்தரங்கை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன் துவக்கி வைத்தார். சென்னை டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் சீனிவாசன், நரம்பியல் நிபுணர் டாக்டர் மால்கம் ஜெயராஜ், டாக்டர்கள் பிரியா, வைபவ் வாட்போகர் ஆகியோர் உரையாற்றினர். கருத்தரங்கில் நரம்பியல் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம், குடும்ப நல மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், குழந்தை மருத்துவம், மனநல மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள், வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய
தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வெளிநாடு செல்லவிருந்த இன்ஜினியரின் உடல் பூட்டிய வீட்டில் அழுகிய நிலையில் மீட்பு. தற்கொலை செய்து கொண்டது குறித்து விசாரணை. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 24,000 பேருக்கு தீபாவளி பரிசு கூப்பன் வழங்கினார் அமைச்சர் ராஜவேலு. வருகிற 18ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ள அவகாசம். விவசாயிகள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். விவசாயத்தை மேம்படுத்த அதிக நிதி ஒதுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.